அவர்தான் எனக்கு ஆதாரம். என்னுடைய பாதுகாப்புக்கு, என்னுடைய பராமரிப்புக்கு, என்னுடைய தேவைகளுக்கு எல்லாம் அவர்தான் ஆதாரம். கர்த்தரிடத்துல தான் இந்த வெற்றி வந்தது. கர்த்தர் தான் என் தேவைகளை சந்திக்கிறார். அவரை தான் நான் நோக்கி பார்க்கிறேன். அவருடைய உதவி, அவருடைய கிருபை, அவருடைய வல்லமை என்னை காப்பாற்றுகிறது, என் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் கையை மேல உயர்த்துகிறோம். தினந்தோறும் கையை கொஞ்ச நேரம் மேல உயர்த்துங்க. ஆண்டவருக்கு முன்னால் நின்று எங்கேயாவது போய் ஒரு வாரமா நின்று கையை மேல உயர்த்தி, ஆண்டவரே இது எனக்கு உமக்கும். நான் சொல்றேன், இன்னைக்கு எல்லா தேவைகளையும் நீர் தான் சந்திக்கிறீர். எனக்கு எல்லாவற்றையும் நீர் தான் செய்கிறீர். உண்மையே நம்பி இருக்கிற என்னை நீர் கைவிடுவதில்லை. நான் உண்மையை நம்பி இருக்கிறேன். கையை நம்ம அவர்கிட்ட உயர்த்துகிறோம். கையை அவர்கிட்ட உயர்த்தி அந்த மாதிரி ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம்னா அவரை தான் நம்பி இருக்க போறேன், அவர்கிட்ட தான் உயர்த்த போறேன் அப்படின்னு கையை அவர்கிட்ட உயர்த்துற மக்களாய் மாறிவிட்டால் கையை வேற எவர்கிட்டையும் நீட்டுகிற அவசியம் ஏற்படாது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு பெரிய ஆவிக்குரிய தீர்மானத்தை எடுக்க வேண்டும். கையை நீட்டி வாழ போறேனா, கையை உயர்த்தி வாழ போறேனா? நான் தீர்மானம் பண்ணிட்டேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால, கையை உயர்த்தி வாழ போறேன், கையை நீட்டி வாழ போறது கிடையாது. ஆண்டவரிடத்துல கையை உயர்த்த போறேன். அவர் என்னுடைய தேவையை சந்திக்கிறார். அவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். யாருக்கிட்டையும் கை நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ஒரு நிலை ஏற்பட்டது.